அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் நவத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. எனவேதான் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதில் முதன்மையாக முழு சுபகிரகமான குரு மிகவும் வலுவாக விரயத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிசாரமாக சென்றிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் கைகூட போகிறது. பண விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாகவும் பண விரய வரவை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைவதால் இந்த வேளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக உறுதியாகவே அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முறையில் செயல்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் எந்தவிதமான தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்கள் முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கிறது. உத்தியோகத்தில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய சாதனைகளை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குருவின் அமைப்பு உறுதியாகவே உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. இதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உயர் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உற்சாகம் குறையாத வகையில் பணியை மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். குருவின் சுப பார்வை மிக வலுவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப உறவுகள் வலுப்படும். பல காரிய தடைகளை கருத்தறிவதோடு வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக பல பிரச்சனைகளுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். குறிப்பாக சனி பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே பாதகமற்ற
மற்ற இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழக்கும் இந்த தருணம் என்பது துணிச்சலுடன் ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுடைய பெயர் புகழ் கொடிகட்டி பறக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல நன்மை இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் சில சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சப்தமத்தில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க. இது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாகவும் குடும்பத்திலும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைய போகிறது. வருமானம் உயரும். குடும்பத்தில் வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூட போகிறது. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல சூழல் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு என அனைத்துமே இந்த வேளையில் சாதகமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் சாதகமாக அமையும். ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் மிதுன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுப்பதை காட்டிலும், வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பதை காட்டிலும் மனோகாரகராக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார். சிறப்பான மாறுதல் நிறைவாக கிடைப்பதால் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். வருமானம் உயரும் தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறார். குருவின் சுப பார்வையும் அவரின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் நிறைவாகவும் வெற்றிகரமாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல் அனைத்தையும் முழுமையாக செய்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் அமைப்பு, அவரது சுப பார்வை செவ்வாயின் மீது பதிவதால் விளையாட்டுத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை மிக வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 4ஆம் இடத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். நீச்ச நிவர்த்தி பெற்று 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3இல் ஆட்சி பலம் பெறுகிறார். அங்கு ராசியின் அதிபதியான சூரியன் இணைந்திருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் ராசியின் நாதர் நீச்சம் பெற்றிருக்கும் போது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம், நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தைரியாதிபதி தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாந்த சூழலில் அப்போது அந்த பணிகளை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிய சூழலில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கினாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான
சிறப்பானதாக அமைய போகிறது. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது. செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்துவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமான மாற்றமும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயம் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தையும் யோகம் நிறைந்த காலகட்டமாகவும் மாற்றிக் கொடுக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 3ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். வீடு வாங்கும் யோகமும் வீடு கட்டும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்படி பல நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அங்கு உச்சபலமும் பெறுகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெறுவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில்